இது தனி வணிகத்திற்கும் கூட்டாண்மைக்கும் மட்டுமே ஏற்றது. அடுத்த வினா பார்ப்போம். நிலை அறிக்கை என்றால் என்ன? இதுவும் அந்த ஒற்றைப்பதிவு முறையிலே தான் வருகிறது. நிலை அறிக்கை என்றால் என்ன? நிலை அறிக்கை ஒற்றைப்பதிவு முறையிலே பல குறைபாடு இருக்கிறது. என்ன குறைபாடு? துல்லியமான லாபம் கண்டுபிடிக்க முடியாது, இருப்பாய்வை தயாரிக்க முடியாது, இருப்பு நிலை குறிப்பை செய்துவிட முடியாது, வரி விதிக்கும் அதிகாரிகள் இதை ஏற்பதில்லை. இப்படி பல குறைபாடுகள் இருப்பதால் இந்த ஒற்றைப்பதிவு முறையை நாம் இரட்டைப்பதிவு முறையாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதற்கு பெயர்தான் மாற்றுதல் முறை என்று சொல்கிறோம். இப்படி மாற்றும் பொழுது சில கணக்குகள் தேவை. அதிலே ஒரு கணக்கு நிலை அறிக்கை. இந்த நிலை அறிக்கை எப்படி இருக்குமா? இருப்பு நிலை குறிப்பு போன்று தோற்றமளிக்கும். இறுதி கணக்கிலே போடுமே இருப்பு நிலை குறிப்பு, இடது பக்கத்திலே பொறுப்புகள், வலப்பக்கத்திலே சொத்துக்கள். அப்போ இருப்பு நிலை குறிப்பு போன்று தோற்றமளிக்கும். ஒரு பாயிண்ட். இதிலிருந்து சொத்துக்களிலிருந்து பொறுப்புகளை கழித்தால் முதல் தொகை காணலாம். 2 பாயிண்ட்டுகள். 1, நிலை அறிக்கை எப்படி இருக்கும்? இருப்பு நிலை குறிப்பு போன்று தோற்றமளிக்கும். 2, இதை வைத்து முதல் தொகை காணப்போகிறோம். எப்படி காணுவோம்? சொத்துக்களிலிருந்து பொறுப்புகளை கழித்தால் முதல் தொகை காணலாம். நிலை அறிக்கை என்றால் என்ன கேள்வி? இது இருப்பு நிலை குறிப்பு போன்று தோற்றமளிக்கும். ஒற்றைப்பதிவு முறையில் சொத்துக்களிலிருந்து பொறுப்புகளை கழித்து முதல் தொகையை காணலாம். அடுத்ததாக வினா, இந்த ஒற்றைப்பதிவு முறையின் குறைபாடுகள் யாவை? முன் வினாக்களே சொன்னேன், அதையே கேள்வியாக கேட்கிறார்கள். 5 மதிப்பெண்ணிலே வரக்கூடிய கேள்வி. காலாண்டு முதலடை பருவத் தேர்வு போன்ற வினாக்களில் கட்டாயம் இது இடம்பெறும். ஒற்றைப்பதிவு முறையின் குறைபாடுகள் யாவை? ஒரு 4 குறைபாடுகள் எழுதினால் போதும். இது ஒரு முழுமையற்ற விஞ்ஞான அடிப்படையற்ற முறை. அது என்ன முழுமையற்ற விஞ்ஞான அடிப்படையற்ற? இரட்டைப்பதிவு என்பது விஞ்ஞான முறை. யார் போட்டாலும் கணக்கு மிகச் சரியாக வர வேண்டும், அதுதான் விஞ்ஞானம். நிரூபிக்கப்பட்டதுதான் விஞ்ஞானம், அறிவியல் என்கிறோம். ஆகவே அதுக்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை யார் அந்த முறையில் கணக்கிட்டாலும் விடை மிகச் சரியாக வர வேண்டும். இப்படி வந்துவிட்டால் அது விஞ்ஞான முறை. இரட்டைப்பதிவு என்பது விஞ்ஞான முறை. ஒற்றைப்பதிவு அப்படி அல்ல. அதிலே 3 கணக்குகள் கிடையாது, பற்றுக்கு வரவு கிடையாது, நிறைய குறைபாடு இருப்பதால் அது விஞ்ஞான முறை அல்ல. 2, இதை வைத்துக்கொண்டு இருப்பாய்வை நாம் தயார் செய்ய முடியாது. இருப்பாய்வு என்றால் என்ன? பற்று வரவு 2 காலமாக பிரித்து +1 போட்டிருப்பார்கள். வினாக்களிலே கூட வரும். இறுதி கணக்கு வினாக்களை பார்த்தால் பற்று பக்கம் வரவு பக்கம் சமமாக இருக்கும். இதைத்தான் இருப்பு ஆய்வு என்கிறோம், இருப்பாய்வு. இதை தயார் செய்ய முடியாது. இருப்பாய்வு தயார் செய்ய முடியவில்லை என்றால் துல்லிய லாபம் தயாரிக்க முடியாது. 4வது குறைபாடு, இதிலே ஆள்சார் கணக்கு, ரொக்க கணக்கு மட்டுமே இருக்கிறதே தவிர பெயரளவு கணக்கு இல்லை, இதர சொத்துக்கள் இல்லை. 4 குறைபாடுகள். இது முழுமையற்ற விஞ்ஞான அடிப்படையற்ற முறை. இருப்பாய்வை தயார் செய்ய முடியாது, துல்லிய லாபம் தயாரிக்க முடியாது, ஆள்சார் ரொக்க கணக்கு மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. நாம் பார்த்த கேள்வி ஒற்றைப்பதிவு முறையின் குறைபாடுகள் யாவை? அடுத்த வினா, ரொக்க திட்ட பட்டியல் குறிப்புரைக. 5வது பாடமான ரொக்க திட்ட பட்டியல் குறிப்புரைக. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ரொக்கம், பெறுதல்கள், ரொக்க செலுத்தல்கள் குறித்த அறிக்கையே ரொக்க திட்ட பட்டியல். பெறுதல்னா பணம் உள்ள வந்தா பெறுதல், வெளியே போனா செலுத்தல். கடனுக்கு விற்கிறோம், அவங்ககிட்ட வசூல் பண்ணிடுறோம், அதனால் கடனாளியிடமிருந்து பெற்றது அதை வாடிக்கையாளர்னு சொல்லலாம். வாடிக்கையாளரிருந்து பெற்றது பெறுதல், கடனீந்தோருக்கு செலுத்தியது செலுத்தல். வட்டி பெற்றால் பெறுதல், கழிவு தந்தது கூலி சம்பளம் செலவு. இப்படி பணம் உள்ள வந்தா பெறுதல், கடைக்கு இருந்து வெளியே போனா செலுத்தல். இந்த 2ஐ குறித்த அறிக்கை தான் ரொக்க திட்ட பட்டியல். இதுக்கு வேறு பெயர் உண்டு.
இதனை நிதி திட்ட பட்டியல் என்றும் அழைப்பர். இதனை நிதி திட்ட பட்டியல் என்றும் அழைப்பர். இந்த வினாக்களை எல்லாம் படிக்கும் போதே நீங்க இன்னொரு வகையும் பார்க்குறீங்க. ஒரு மதிப்பெண்ணுக்கு தேவையான விவரங்களையும் இந்த கணக்கிலே பார்த்துடலாம். இந்த 5 மதிப்பெண்களை படித்து மனப்பாடம் செய்கிற போதே இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வரியுமே ஒரு மதிப்பெண்ணை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு ஏற்றது தான் நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ரொக்க திட்டப்பட்டியலின் வேறு பெயர் என்ன? நிதி திட்டப்பட்டியல் என்று சொல்லிவிடலாம். அடுத்ததாக நிகர மதிப்பு முறை என்றால் என்ன? நிறுவனத்தின் தொடக்க முதலையும் இறுதி முதலையும் ஒப்பிட்டு லாபம் அல்லது நட்டத்தை அறியும் முறைதான் நிகர மதிப்பு முறை. இப்போ இரட்டை பதிவு முறையில் லாபம் ஈஸியாக கண்டுவிடலாம். வியாபார கணக்கு போடுறோம், அதில் வரக்கூடிய லாபத்தின் பெயர் மொத்த லாபம். லாப நட்ட கணக்கு போடுறோம், அதில் வரக்கூடிய லாபத்தின் பெயர் நிகர லாபம். ஆனால் ஒற்றை பதிவு முறையில் அப்படி போட முடியாது. பின்ன எப்படி போடுறது? இதான் முறை. தொடக்க முதல் இறுதி முதல் 2 எடுத்துக்கிறோம். இறுதி முதல் வந்து தொடக்க முதலை ஒப்பிட்டு அதிகமாக வந்தா லாபம், குறைவா வந்தா நட்டம். இந்த முறைக்கு பெயர்தான் நிகர மதிப்பு முறையாகும். அடுத்த வினா தேய்மான பாடத்தில். தேய்மானத்தில் 5 மதிப்பெண்கள், ஒரு 2-3 கேள்விகள். அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அதிக மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய தியரியில் பாடங்களில் உண்டு தேய்மானம். காப்பீட்டு முறையில் தேய்மானம் கணக்கிடுதல் பற்றி குறிப்பறைக. காப்பீடுன்னா ஆங்கிலத்தில் நம்ம இன்சூரன்ஸ் சொல்கிறோம். முனைமம்னா பிரீமியம்னு பேர். பிரீமியத்துக்கு தான் முனைமம். தேய்மானம் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்குகிறோம். இன்றைக்கு தேதியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரம். 5 ஆண்டோ இல்லை 6 ஆண்டோதோ அது வருது. அதுக்கப்புறம் டோனர் ப்ராப்ளம், ஏதோ ஒரு பணம் அதிகமான ப்ராப்ளத்தால் அந்த இயந்திரம் பயனற்று போகுது. அப்போது 6 வருஷம் கழித்து நம்ம அந்த மிஷினை புதுசாக வாங்கி ஆகணும். பழைய மிஷின் பயனற்று போயிடும், அவ்வளோதான், தூக்கி எரிஞ்சிடணும், எரிமதிப்பு. அப்போ புதுசாக வாங்கும்போது பிரச்சனை. 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னா எப்போ வேணால் வாங்கலாம். லட்சக்கணக்கான மதிப்புள்ள இயந்திரம்னா வாங்க முடியுமா? உடனடியாக புரட்டணுமே. அதுக்கு தான் ஒரு வழி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தேய்மானத்தை கணக்கிடணும். அந்த தேய்மானத்தை இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக கட்டி வச்சிடணும். ஒரு 5000 10,000 கட்டி வச்சுட்டே வந்தோம்னா, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டு கட்டி வச்சிட்டோம்னா, அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதும் இந்த இயந்திரம் போயிட்டோடனே அந்த தொகையை வாங்கி, முதிர்வு தொகைன்னு சொல்லுமே, அந்த முழு தொகையை வாங்கி புது இயந்திரம் வாங்கலாம். அதுதான் காப்பீட்டு முறை. தேய்மானம் கணக்கிடுதல் பற்றி குறிப்பறைக. இந்த முறையில் தேய்மான தொகையானது காப்பீட்டு முனைமமாக செலுத்தப்படுகிறது. தேய்மானத்தை கண்டுபிடிச்சி அந்த தொகையை பிரீமியமாக கட்டிடணும். முனைமமாக கட்டிகிட்டே வரோம் இன்சூரன்ஸ் கம்பெனியில். இது சொத்துக்கு பாதுகாப்பு. 2 வகையாக ஆச்சு. ஒன்று, பிரீமியம் கட்டிக்கிட்டே வருகிற போது மொத்தமாக சேர்த்து புது இயந்திரம் வாங்கலாம். நடுவுலையே இயந்திரத்துக்கு ஏதாவது காணாமல் போனாலோ, திருடு போனாலோ, ஏதோ ஒரு அழிந்து போனாலோ அதை நாம் காப்பீடு பெற்றுக்கொள்ளலாம். எனவே சொத்துக்கு பாதுகாப்பாகவும் தருகிறது. 5 மதிப்பெண் முக்கியமானது பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் மிக முக்கியமான கேள்வியில் ஒன்று, தேய்மானம் வரைவிலக்கணம் தருக. ஒரே ஒரு வாக்கியம்தான். தேய்மானம் என்பது எக்காரணத்தினாலும் ஒரு சொத்தின் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான நிலையான குறைவு. எக்காரணத்தினாலும் ஒரு சொத்தின் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான நிலையான. இது என்ன படிப்படியான நிலையானன்னா, ஆண்டுதோறும் 10%, 10% அதை மாற்றக்கூடாது. அடுத்த வருஷம் 5, அடுத்த வருஷம் 6ன்னு மாற்றக்கூடாது. அதான் ஸ்டாண்டர்ட். நிலையான அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். 1 லட்சத்துக்கு 5% போட்டால் 5000 வருதுன்னா அடுத்த ஆண்டு 90,000க்கு 5%, இப்படி குறைஞ்சிடும். எனவே கேள்வி, தேய்மான வரைவிலக்கணம் தருக. தேய்மானம் என்பது எக்காரணத்தினாலும் ஒரு சொத்தின் மதிப்பில் உண்டாகும் படிப்படியான நிலையான குறைவே ஆகும். அடுத்த வினா,
ஆண்டு தொகை முறையில் தேய்மானம் எப்படி கணக்கிடுவது? இப்போ இதற்கு முன்பு ஒரு வினா பார்த்தோம். காப்பீட்டு முனைமம் மிஷின் வாங்கணும்னா அந்தந்த ஆண்டுக்கு தேய்மானத்தை கொண்டு போய் இன்சூரன்ஸ் பிரீமியமாக கட்டுறதுக்கு பேர் காப்பீட்டு முனைமம். அப்படி கட்டாமல் அந்த தொகையை வங்கியில் போட்டு வச்சுருந்தோம்னா அது ஆண்டு தொகை. அது எப்படி கணக்கிடுவாங்களாம்? ஆனுட்டி என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆனுட்டி, இந்த ஆண்டு தொகைன்னு ஒரு அட்டவணை இருக்குது. நீங்கள் 1 லட்சம் ரூபாய் தேவை 5 ஆண்டு கழிச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பணம் போடணும், 10 லட்சம் தேவைன்னா அதுக்கு எவ்வளோ பணம் போடணும் அப்படின்னு ஒரு அட்டவணை இருக்கிறது. அந்த அட்டவணைக்கு பெயர் தான் ஆண்டு தொகை அட்டவணை. அதை பார்த்து தேய்மானம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த தொகையை வங்கியிலே போட்டுட்டு வரணும், முதலீடு செய்யணும். அந்த முதலீடு முடிஞ்சதுக்கப்புறம் 5 ஆண்டோ 10 ஆண்டோ தொகையை வட்டியோடு வாங்கி புதிய இயந்திரமோ புதிய தொழிலை செய்வோம். ஆண்டு தொகை முறையில் தேய்மானம் கணக்கிடுதல். இந்த முறையில் தேய்மானம் ஆண்டு தொகை அட்டவணை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஆண்டு தொகை அட்டவணை கொண்டு கணக்கிடப்படுகிறது. இது எதுக்கு ஏற்றதா? குத்தகைகளுக்கு ஏற்ற முறை. இது 1 மார்க்கிலே வருது. குத்தகைகளுக்கு ஏற்ற தேய்மான முறை டேஷ்னு வரும். அப்போ இது பயன்படும் ஆண்டு தொகை விடை. அதுக்காக தான் இது 2வது பாயிண்ட்டு. இது குத்தகைகள், நிலத்தை குத்தகை எடுக்கிறோன்னு சொல்றியா, அதுக்கு பயன்படுது இந்த முறை. அடுத்த வினா, புற அக பொறுப்பு விகிதம் கணக்கிடப்படுவதின் தேவை என்ன? விகித ஆய்வில் புற அக பொறுப்பு விகிதம்னு ஒன்று வருது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 2 விதமான நிதி, ஒன்று அகநிதி, இன்னொன்று புறநிதி. அகநிதி என்றால் என்ன? இந்த கம்பெனின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தை யார் நடத்துகிறாங்களோ அவர்களை நாம் பங்குனர்னு சொல்கிறோம். இந்த பங்குனர்களுக்கு 3 தொகை சொந்தமானது. ஷேர் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய பங்கு முதல், காப்பு என்று சொல்லக்கூடிய ரிசர்வ், கூடியுள்ள லாபம் என்று சொல்லக்கூடிய அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். இந்த 3ம் பங்குனர்களுக்கு சொந்தம். பங்கு முதல், லாபம், காப்பு, இந்த 3ம் தான் அக பொறுப்புன்னு சொல்கிறோம். வெளியில் வாங்கின கடன் இருக்கு இல்லையா, கடன் இந்தோர், கடனீட்டு பத்திரம், இது புறம். இந்த 2ஐயும் ஏன் கணக்கிடணுன்றது கேள்வி. உள்ள ஷேர் ஹோல்டர் சொல்லக்கூடிய பங்குதாரர்களது எவ்வளவு, வெளியில் கடன் வாங்கி எவ்வளோ போட்டிருக்கிறோம், இந்த 2 பாகுபாடும் ஏன்பா அவசியம்னு கேட்குறாங்க. நிறுவனத்தின் நீண்டகால நிதி நிலையை கணிக்க உதவுகிறது. நம்ம பணம், பங்குனர்கள் பணம் அதிகமாக இருந்தால் அந்த வியாபாரம் நல்லா நடக்கும். பங்குனர்கள் பணம் குறைவாக இருக்குது, வெளியில் வாங்கிய கடன் அதிகமாக இருந்தால் வட்டியாகவே போயிடும். அதனால் நீண்ட காலத்தில் நிதி நிலை நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. 2, நிறுவனம் நம்ம பங்குனர்களை சார்ந்திருக்கிறதா வெளியாரை சார்ந்திருக்கிறதான்னு காணலாம். 2 சொல்லியிருக்கேன். பங்குனர்கள் நிதி ஒரு பக்கம், இது அகநிதி. வெளியாட்களுடைய நிதி பேர் புறநிதி. புறநிதி அதிகமாக இருந்தால் அந்த நிறுவனம் நிறைவேறாது, கூடிய சீக்கிரத்தில் தோல்வியில் முடியும். அகநிதி அதிகமாக இருந்தால் தான் வெற்றி அடையும். எனவே நீண்டகால நிதிநிலை எப்படி இருக்கிறது, அது வெளியார சார்ந்திருக்கிறதா இல்லையான்னு தெரியறதுக்கு புற அக பொறுப்பு விகிதம் காணுகிறோம். அடுத்த வினா, நடப்பு சொத்துன்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன? இது விகித ஆய்வில் வருது. முதல் பாகத்தில் 4வது பாடத்தில் 5 மதிப்பெண். நடப்பு என்கிற வார்த்தை கிராமங்களில் தினசரி வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கலாம். இறந்து போனவங்களுக்கு ஈமக்கிரியை செல்லும்போது நடப்பு காரியம்னுவாங்க. அந்த வார்த்தையை நம்ம இங்கே பயன்படுத்தலை. அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. வங்கியில் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொன்னால் நடப்பு கணக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆகவே கரண்ட் அசட் என்பதைத்தான் நடப்பு சொத்துன்னு பார்த்துறோம். நடப்பு சொத்து என்றால் அதற்கு ஆங்கிலம் கரண்ட் அசட்.
சொத்துக்களை 3 பிரிவாக பிரிப்பாங்க. சொத்துக்கள்ல 3 பிரிவு உண்டு. நடப்பு சொத்து, நிலை சொத்து, கற்பனை சொத்து. நடப்பு சொத்து, நிலை சொத்து, கற்பனை சொத்து. இந்த ஓராண்டு தான் பயன்படும் அப்படின்னா அது நடப்பு சொத்து. பல ஆண்டுகள் 20 ஆண்டு 30 ஆண்டு பயன்படும் நிலை சொத்து. தொட்டு உணர முடியாத ஒரு சொத்து அது கற்பனை சொத்து, நற்பெயர்னு வரும். அது கற்பனை சொத்து, புலனாகா சொத்து. புலனுகளுக்கு கிடைக்காது. கடனாளின்னா அவன் யாரும் தேடலாம், கண்டுபிடிச்சிடலாம். கை ரொக்கம்னா அதை கையில் பார்க்குறோம். நற்பெயர்னா எங்கே போய் பார்க்கறது? பார்க்க முடியாது. இது புலனாகா சொத்து. இது 1 மார்க்லேயே வருது. நற்பெயர் என்பது டேஷ் ஆகும், புலனாகா சொத்து. இப்போ இந்த நடப்பு சொத்துனா என்னன்னு கேட்குறாங்க. தனி கேள்வி. 1 வருடத்துக்குள் ரொக்கமாக்கக்கூடிய சொத்துக்கள் நடப்பு சொத்துக்கள் ஆகும். கீழே பாருங்க, கை ரொக்கம், கையில் பணம் வச்சிருக்கிறோம், உடனே அது கேஷ் தான், ஹாட் கேஷ். பேங்க்கில் பணம் வச்சிருக்கிறோம், ஒரு வித்ட்ராவல் ஸ்லிப்போ செக்கோ கொடுத்து வந்து தந்துடலாம். கடனாளி நம்மகிட்ட இருந்து பொருள் வாங்கி போயிருக்கான், 1 மாதமோ 2 மாதமோ 15 நாளோ கடன் வாங்கியிருக்கான், 5 நாள் பொறுத்து வசூல் பண்ணிட்டோம்னா பணம் ஆகிடும். அவன் ஒரு சீட்டு கொடுத்துருக்குறான், அதைத்தான் நாம் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு சொல்கிறோம். சுருக்கமாக பேமா சீட்டு. அது செக்கு, அதை காசாக்கிடலாம். சரக்கு இருப்பு, விற்காத பொருள் இருக்குது, விற்றுலாம். இவையெல்லாம் ஓராண்டுக்குள்ள ரொக்கமாக மாத்திரம். எனவே இவற்றின் பெயர் நடப்பு சொத்துக்கள். உதாரணம், கை ரொக்கம், வங்கி ரொக்கம், கடனாளிகள், பேமா சீட்டு, சரக்கு இருப்பு. அடுத்த வினா, ரொக்க செலுத்தல்களுக்கு உதாரணம் தருக. எல்லா வினாத்தாள்லையும் ரொக்க பெறுதல், ரொக்க செலுத்தல் என்ற கேள்வி கட்டாயம் வருது. ரொக்க செலுத்தல்கள் உதாரணம் தருக. 5 உதாரணம். எந்தெந்த செயலில் பணம் வெளியே போகுமோ, எந்தெந்த நடவடிக்கையால் வியாபாரத்திலிருந்து பணம் வெளியே செல்கிறதோ அதுதான் ரொக்க செலுத்தல். 1, ரொக்கத்துக்கு கொள்முதல். கொள்முதல்னா விற்பதற்காக வாங்கக்கூடிய பொருட்களுக்கு பெயர் கொள்முதல். செல்போன் கடையில் செல்போனை வாங்கி வைக்கிறோம், அந்த வாங்குற செயலுக்கு பேர் தான் கொள்முதல். அப்படி வாங்கினோம்னா பணம் கொடுத்து தான் வாங்கணும், பணம் வெளியே போகும். எனவே அது ரொக்க கொள்முதல் செலுத்தல். வேலை செய்கிறவங்களுக்கு கூலி தரோம், பணம் வெளியே போகும். யாரோ சரக்கு அளிச்சிருக்காங்க நமக்கு கடனேந்தோர், அவங்களுக்கு பணம் தரோம், பணம் வெளியே போகும். முன்ன வாங்கிய கடனை திருப்பி கொடுக்குறோம், பணம் வெளியே போகும். ஒரு சொத்தை வாங்குகிறோம், அறைகளனோ இயந்திரமோ ஏதோ வாங்கினா பணம் வெளியே போகும். இந்த 5 பார்த்தீங்கன்னா பணம் கடையை விட்டு வெளியே போனால் அதுக்கு பெயர் ரொக்க செலுத்தல். ரொக்க செலுத்தலுக்கு உதாரணம் 5. ரொக்க கொள்முதல் 1, கூலி தந்தது 2, சரக்களித்தோருக்கு தந்தது 3, கடனை திரும்ப செலுத்துதல் 4, சொத்துக்களை வாங்கியது 5. அடுத்த வினா. இப்போ 2வது பாகத்திலிருந்து சில கேள்விகள் பார்க்குறோம். கூட்டாண்மை என்ற பாடத்தில் நற்பெயர் என்றால்